வணக்கம் நண்பர்களே. 1964ஆம் ஆண்டு இயக்குனர் ஆர்.எம். வீரப்பன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் தெய்வத்தாய். இந்த படம்தான் சத்ய மூவிஸின் முதல் படமாகும். இப்படம் எம்ஜிஆரின் 44வது திரைப்படமாகும். என்னதான் சத்ய மூவிஸின் முதல் படமாக இருந்தாலும் பி.கே.வி. சங்கரன், ஆறுமுகம் மற்றும் ஜெயந்தி பிலிம்ஸ் கனகசபை செட்டியார் ஆகியோர் தயாரிப்புக்கு பல்வேறு வகையில் உறுதுணையாக இருந்தார்களாம். தெய்வத்தாய் திரைப்படத்திற்கு பூஜை போடும்போது கையில் வெறும் 10,000 தான் வைத்திருந்தார்களாம். பின்னர் ஏ.எம். செட்டியாரிடம் படத்திற்கு ஃபைனான்ஸ் பெற்றார்களாம். இப்படத்திற்கு எம்ஜிஆரின் சம்பளத்தை தவிர்த்து 4 லட்சம் வரை செலவானதாம். ஆனால் இப்படம் 100 நாட்கள் ஓடி பெரு லாபத்தை பெற்று தந்ததாம். படத்திற்கு பெற்ற கடனை அடைத்து போக 2 படங்களை தயாரிக்கும் அளவிற்கு பணம் சேர்ந்ததால் ஆர்.எம். வீரப்பன் தனியாக தனது அடுத்த படமான நான் ஆணையிட்டால் படத்தை எடுத்தாராம். தெய்வத்தாய் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் அடித்திருந்தது. அதிலும் வாலி எழுதிய ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை என்ற பாடல் இன்றும் பலரின் ஃபேவரட் பாடலாக உள்ளது. இந்த நிலையில் தெய்வத்தாய் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த பாடல் குறித்து நடிகை சரோஜா தேவி மனம் திறந்துள்ளார். அவர் பேசியதாவது: எம்ஜிஆரிடம் மேனேஜராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் தெய்வத்தாய் திரைப்படத்தை எடுத்தார். சத்ய மூவிஸின் முதல் படம் இதுதான். அந்த படத்தின் பூஜை முடிந்ததும் முதல் நாள் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை என்ற பாடல்தான் எடுத்தார்கள். எம்ஜிஆரும் நானும் எந்த டூயட் பாடலாக இருந்தாலும் நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என்று பேசி வைத்து கொண்டு தான் போடுவார்களாம். அப்படி தெய்வத்தாய் படத்தில் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றால் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, லலலா லலா லலலா 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 என்று சென்றாராம். தெய்வத்தாய் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவி நடித்திருப்பார். இவர்களின் ஜோடி மக்களின் வரவேற்பு பெற்று படம் 100 நாட்கள் தாண்டி ஓடிய நிலையில் வசூலையும் குவித்துள்ளது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.